கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் தற்போது புகழ் வணக்கம் தெரிவித்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கமான எக்ஸ் பக்கத்தில் தற்போது புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். தமிழ் இலக்கிய மற்றும் திரை இசை வரலாற்றில் தனி முத்திரை பதித்து 100 ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசனுக்கு புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் மொழி உள்ளவரை கவியரசனின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் முதல்வர் விஜய் தற்போது பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து 100 ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு தனது புகழ் வாழ்த்துக்களை தற்போது தெரிவித்திருக்கிறார். கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம் செலுத்தியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, கவியரசு கண்ணதாசன் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய் சமூக வலைதள பக்கத்தில் தற்போது புகழ் வணக்கம் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தமிழ் இலக்கிய உலகிலும் திரைப்படத்துறையிலும் தனித்துவமான முத்திரையை பதித்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசு தரப்பு சார்பில் அதாவது மலர் தூவி மரியாதை என்பது சற்று முன்னதாகத்தான் டி நகரில் உள்ள அவரது சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை என்பது செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்ட இந்த பதிவில் தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்து 100 ஆண்டு காணும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எனது புகழ் வணக்கங்கள் என்றும், மனித வாழ்வின் உணர்வுகளையும் தத்துவ சிந்தனைகளையும் சமூக விழிப்புணர்வுகளையும் தனது படைப்புகளின் மூலம் எளிய தமிழில் தந்து அனைவரின் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் கவியரசன் கண்ணதாசன் என்றும் புகழ்ந்து இந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அவரது படைப்புகள் திகழ்கின்றன. தமிழ் மொழி உள்ளவரை கவியரசரின் புகழும் படைப்புகளும் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி.